திரு வரதராஜ், உங்களிடம் இந்த கடந்த 2 பகுதிகளா பேசும்போது எல்லாமே நடந்த பின் அதை எப்படி கண்காணிப்பது இது போன்ற விஷயங்கள் அதிகமாகவே பேச மாதிரி இருக்கு. ஆனால் அடிப்படையில் உட்கட்டமைப்பு, ஒரு வங்கி அப்படின்னாலே முதல்ல தேவை என்பது அந்த நுகர்வோருடைய பண பாதுகாப்பு. அதற்கு வங்கிகளுடைய உட்கட்டமைப்பில் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரணும். அந்த அடிப்படையில் வங்கிகளுக்கு முக்கியத்துவம் பாதுகாப்பு தரப்படுவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுது. இதுக்கு உங்களுடைய கருத்து? நிச்சயமா, அதான் ஏற்கனவே நான் சொன்னபடி வங்கிகள் பாதுகாப்பு விஷயங்கள்ல குளறுபடியா பண்ணியிருக்காங்கிறது தான் என்னுடையது. முதல்ல ஆர்ம்டு கார்ட்ஸ் இருக்கணும் எல்லா வங்கிகள்லையுமே. ஒரு சில வங்கிகள்ல இப்ப இருக்கு ஆயுதம் தாங்கிய காவலர்கள், லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்க ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கணும். ஒவ்வொரு வங்கிக்கும் அது ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தது இப்ப நான் சொன்னபடி அந்த கேமராஸ் இப்ப ஃபோக்கஸ் அவர் சொன்னார்ல, க்ளோஸ் ஜூம்ல எந்தெந்த இடத்துல வல்னரபிள் ஏரியாஸ் இருக்கோ அந்த வல்னரபிள் ஏரியாஸ் எல்லாம் க்ளோஸ் ஜூம்ல செக்யூரிட்டி கேமராஸை வைக்கணும். மூணாவது, இந்த வங்கி ஊழியர்களுக்கு இந்த மாதிரி கொள்ளை நடந்தா எப்படி நடந்துக்கணுங்கிற சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆபத்து நடக்கும்போது அது எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிற விஷயம் கூட ரொம்ப பேருக்கு தெரியாது, கவனக்குறைவுனால கூட. இப்ப இந்த வங்கியில நடந்த கொள்ளை இது கொள்ளைன்னே சொல்ல முடியாது, ராபரியில வராது. செக்ஷன் 380 ஐபிசியில் ஓப்பன் இதுல திருடு போனதுதான். அவங்களுடைய அஜாக்கிரதையை பயன்படுத்தி யாரோ ஒரு திருடன் திருடிட்டு போயிருக்கான். அவன் பெரிய கொள்ளையன் இல்ல, சாதாரணமான திருடன். அவங்க அஜாக்கிரதையை பயன்படுத்தி இருக்கான். ரெண்டாவது, இந்த லாக்கர்ஸ் எல்லாம் ஃபாரின்ல பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டாங்க. ஃபாரின்ல பூட்டே கிடையாது. ரொம்ப அந்த வேலட் பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டு வேலட், உடைக்கவே முடியாத அளவுக்கு. ரெண்டாவது, அந்த கைரேகையை அந்த காசால வச்சா மட்டும்தான் அந்த லாக்கர் திறக்கும். அந்த பூட்டு இருக்கும்போது இந்த வங்கிகளில் கொள்ளையடிச்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலெட்ல பூட்டு தான் இருந்திருக்கு. அது மாதிரி பயோமெட்ரிக் வேலெட் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. ரெண்டாவது, நான் சொன்ன ட்ராக்கிங் டிவைஸ் அந்த கேஷ்குள்ள சேர்த்து வைக்கும்போது அது இந்த சட்டப்பிரிவில் வரும். அந்த சட்டப்பிரிவில் கொள்ளை நடந்த பிறகு. ஆனால் ஒருவர் தைரியமாக ஒரு வங்கிக்குள் நுழைந்து காசாளரை வரைக்கும் போறனா நிச்சயமா பல நாட்கள் ஒரு நோட்டமிட்டு ஒரு திட்டமிட்டதுக்கு அப்புறம் தான் வர முடியும், சாதாரண திருடரா இருந்தார் கூட. ஆனா அப்படி பண்ற அளவுக்கு உட்கட்டமைப்புல ஏன் வங்கிகள் தொய்வு காட்டுறார்கள், பாதுகாப்புல ஏன் அந்த அளவுக்கு அலட்சியம் காட்டுறார்கள் கேள்வி வைக்கப்படுதில்லை. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்குமே அவங்க ரிசர்வ் பேங்கோட கைட்லைனை எதிர்பார்க்கிறாங்க. இவங்க சுதந்திரம் இயங்கல அப்படிங்கிறது தான் அதை காட்டுது. ஆனா ரிசர்வ் பேங்க் கைட்லைனா பாதுகாப்பு விஷயத்துல ரிசர்வ் பேங்கை நம்ம எதிர்பார்க்கிறது தப்பு. நமக்கு பாதுகாப்பை ரிசர்வ் பேங்க் நீங்க பண்ணும்போது ஏன் அதை பண்ணுனீங்கன்னு கேள்விக்குறிக்கு எழுப்ப போறது இல்ல. வங்கிகள்ல இப்ப நடக்கக்கூடிய கொள்ளைகள்னா ஒவ்வொரு பாடம். இப்ப ஏடிஎம்ல நிறைய தப்பு நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டுல போறாங்க, அதுக்கு சீக்ரெட் கோடை வச்சுதான் எடுக்கிறாங்க. அதுவே நம்ம வெளிநாடுகள்ல சீக்ரெட் கோடுங்கிறது இல்ல, பயோமெட்ரிக் வந்துட்டாங்க. அந்த சம்பந்தப்பட்ட நபர் இடது பெருவரில் அழுத்தினாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் கேஷ் ரிலீஸ் ஆகும். இந்த ஒரு சாதாரண விஷயத்தை உங்க பண்ணலாம்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோட் போடுறது வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏடிஎம்ல உள்ள இது பண்ண உடனே உங்க கையில வச்ச உடனே உங்க மொபைல் போனுக்கு ஒரு ஸ்பெஷல் கோடு வரும். அந்த கோட்ல 4 குறியீடு வரும். அந்த குறியீடை நீங்க அதுல போட்டீங்கன்னா தான் அது ஓபன் ஆகும். அப்ப உங்க கார்டு கீழே தொலைஞ்சு போனா கூட இன்னொருத்தர் எடுத்து போய் அதை ஓபன் பண்ண முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட இவங்க அதை ஃபாலோ பண்ணாதனால வெளிநாடுகள்ல இருந்து நம்ம கத்துக்கலாம், நம்மளே உருவாக்க முடியலனாலும். அந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல எல்லாம் அந்த சின்ன சின்ன பாதுகாப்பு விஷயங்கள். அதே மாதிரி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டோ ஓட்டின கிரெடிட் கார்டு கொடுக்கலாம்ல. இப்ப நீங்க போய் ஒரு ரெஸ்டாரண்ட் உங்க கார்டை நான் கொண்டு போய் கொடுத்தா என்னால வாங்கிக்கிற முடியும். ஏன்னா அதுல போட்டோங்கிற சிக்னேச்சர் வச்சிருக்காங்க. நீங்க போற சிக்னேச்சர் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் பாக்குறாங்க, வெரிஃபை பண்ணியா கொடுக்குறாங்க? கிடையாது. அப்ப அந்த கிரெடிட் கார்டுல நடக்கிற அத்தனை ஃப்ராடுகளுக்கும் பாத்தீங்கன்னா வங்கிகள் கடைபிடிக்கக்கூடிய முறைகள் தான் இதுல. அதே மாதிரி இன்டர்நெட்ல இந்த கிரெடிட் கார்டு மூலமா வாங்குறாங்க பாருங்க, அதுல நிறைய குளறுபடி, நிறைய மோசடிகள் நடக்குது. உங்களுடைய அந்த நம்பர் தொழில்நுட்ப ரீதியாக நவீனமயப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ராஜேந்திரன் சொன்ன மாதிரி பயோமெட்ரிக் ஏடிஎம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் பெரிய அளவில் இல்லை. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் 25 வருஷத்துல 1 லட்சம் ஏடிஎம்க்கு மேல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இன்னொரு 3 வருஷத்துல இன்னொரு 1 லட்சம் இன்க்ரீஸ் ஆகுங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்பான்ஷன் இருந்தாலும் இப்போ பல தேசங்கள்ல இல்லாத அளவுக்கு நம்ம தொழில்நுட்பத்தில் பல விதத்தில் முன்னேறி இருக்கோம். செக்யூரிட்டியில இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கா பண்ண வேண்டிய நிலைமை இருக்கிறது. பயோமெட்ரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயோமெட்ரிக் ஏடிஎம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் எஸ்எஸ்ஜிஸ் எல்லாம் அவங்களால நம்பர் ஞாபகம் வச்சு பண்ண முடியாதுங்கிறதுனால சுய உதவி குழுக்கள் 2 பேர் சேர்ந்து 2 பேரோட பயோமெட்ரிக் வைக்கிற மாதிரி ஏடிஎம் எல்லாம் கூட ஆபரேஷன். உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த பயோமெட்ரிக் இப்ப கார்டு இருக்க அந்த சீக்ரெட் கோடுங்கிற அந்த ரகசிய குறியீட்டு எண்ணுக்கு பதிலா
அந்தந்த தனிப்பட்ட நபரின் கையில வச்சு பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுல ஒண்ணு இல்ல. அந்த மாதிரி ஏடிஎம் உருவாக்குறதுல ஒன்னும் கஷ்டமும் கிடையாது. உருவாக்குறதுல பிரச்சனை இல்ல. அப்ப ஏன் வங்கிகள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது? ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இப்ப நீங்க வெளியில ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் அந்த ஏடிஎம்ல வேற யாரும் கொண்டு போய் பயோமெட்ரிக் பொருத்த முடியாது. அந்த ஏடிஎம் கம்பெனி தான் கொடுக்கணும். பயோமெட்ரிக் நான் இருந்த போது வெளியில 5000 ரூபாய் விற்கக்கூடிய பயோமெட்ரிக் எக்யூப்மெண்ட்டுக்கு அவங்க 50,000 ரூபாய் கேட்கறாங்க. நீங்க கொடுத்தாதான் பண்ணுங்கிறாங்க. ராஜேந்திரன் சொன்ன மாதிரி நான் சொல்லி முடிச்சிடறேன். ராஜேந்திரன் சொன்ன மாதிரி அதை ஒருத்தர் 5000 ரூபாய் பொருளை எப்படி 50,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்கிறதுனால அந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இப்ப இது எல்லாமே உங்க வங்கிகளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒரு பொது மேலாளர் இருக்கும், ஒரு கிளையினுடைய மேலாளர் இருக்கும், இல்ல அதுக்கிடையில ஒரு ரீஜனல் மேனேஜர், இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனா இந்த பிரச்சனை பாதிக்கப்படுவது பொதுமக்களா இருக்காங்க. அவர்களுடைய பணம் வீணாகுன்றதால ஒரு பொதுவான பொதுமக்களுடைய பாதிப்புங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சப்மிஷன் நான் கொடுக்கிறேன். இதனால பொதுமக்களுக்கு பணம், அதாவது பேங்க் வங்கிக்கு இழப்பு நேர்ந்தாலும் அதனால எந்த விதத்திலையும் பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுடைய பணத்துக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, எந்த விதமான அசௌகரியமும் கிடையாது. அதனால இது கொள்ளைகள் நடக்கலாம்னு சொல்ற மாதிரி நான் சொல்லல. இதனால மக்கள் அதைரியப்பட வேண்டாம், தம் பணம் போயிடுத்து நினைக்க வேண்டாம். பட் வங்கிகள் இன்னும் அவங்களுடைய பொது பாதுகாப்பை முடுக்கி விட்டு இது நடக்காத அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது வெறும் பண இழப்பா மட்டும் பாக்கல, கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மைன்னு ஒரு விஷயம். வங்கிகளை தான் கடைசி கட்டமா நம்புறாங்க தங்களுடைய நகை, பணம் ஆகியவற்றை பத்திரமா வைப்பதற்கு. அப்ப இது எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்ற வார்த்தை நம்ம எடுக்க முடியும். ஆனால் இதனால பொதுமக்களுடைய பணம் அவங்க இழக்க வேண்டி வருதுங்கிறது கிடையாது. ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. ராஜேந்திரன், நீங்க உங்க கருத்து பதிவு செய்யலாம். இல்ல ஏடிஎம் பயோமெட்ரிக் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அதுல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்ல அவர் சொன்னதுல. ஐ மீன் நான் ஒரு கருத்து இது பண்றேன்னு நினைக்க வேண்டாம். அதாவது ஏடிஎம்ல பயோமெட்ரிக் ரெண்டு விஷயம் சார். ஒன்னு, ஏடிஎம் யூசர்ன்ற முறையில நான் என் பணத்தை எடுக்கிறதுக்கு போறேன்னா ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்றேன். ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ண உடனே ஏடிஎம் கார்டு பின் நம்பரை தவிர என்னுடைய பயோமெட்ரிக் கேட்ட பிறகு பணத்தை கொடுத்ததுனாக்க யூசர் லெவல்ல இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். இது மாதிரி ஏடிஎம் இந்தியாவில் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக சில இடங்களில், குறிப்பாக சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் சிதம்பரம் பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது இன்ட்ரோடியூஸ் பண்ணி பயோமெட்ரிக் எனேபிள்டு ஏடிஎம்ஸ் கொண்டு வந்தாங்க. இது யூசர் லெவல்ல அவர் வித்ட்ரா பண்ற பணத்துக்கான சேஃப்டி. பட் இப்போ பரதநாதன் சொன்னது ஏடிஎம் உள்ள இருக்கிற பணத்தை பயோமெட்ரிக் போட்டு எடுக்கிறாங்கன்னு. ஏடிஎம் உள்ள வைக்கப்பட்ட அந்த பணம் லட்சக்கணக்கில் இருக்கும். அந்த பணம் இது வரைக்கும் கொள்ளை போனதும் கிடையாது, அந்த பணம் கொள்ளை போகவும் முடியாது. அதுக்கு எந்த ஏடிஎம் இந்தியாவில் வரைக்கும் ஆனதில்லை. இல்ல அது ஆனதில்லை, ரொம்ப ரேர். நீங்க சொல்ற ஏடிஎம் உள்ள இருக்கிறதுக்கு பயோமெட்ரிக் கிடையாது, நம்பர் போடணும். ஸ்கிம்மிங் இப்ப இல்ல, இப்ப ஸ்கிம்மிங் டிவைஸ்னு ஒன்னு வந்திருக்கு. கரெக்ட் சார். அந்த ஸ்கிம்மிங் டிவைஸ் உங்க ஏடிஎம், அந்த ஏடிஎம் நீங்க அந்த கார்டை உள்ள சொருகுனீங்கன்னா உங்க கார்டு மாதிரி ஒரு டூப்ளிகேட் கார்டே உருவாக்கி. ஆமா, மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ஸ்னு ஒரு இது வந்திருக்கு. அதுலயும் ரெப்ளிகா ஆஃப் த கார்டு எடுக்கிறாங்க. மூணாவது பிளாக்கிங் டிவைஸ், அதாவது வெளியில வரக்கூடிய கேஷையே பிளாக் பண்ணிரும். அது கரெக்ட். இந்த மாதிரி இதெல்லாம் நைஜீரியன் கிரிமினல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி டெல்லியில எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அது நான் மறுக்கல. 490 நைஜீரியன் ஃப்ராட்னு சொல்லுவாங்க. இது ஏடிஎம் ஸ்கிம் எல்லாம் இருக்கு. ஸ்கிம்மர் நைஜீரியால ஃபேமஸா இருக்கு. லெபனீஸ் லூப்னு ஒரு இது நைஜீரியால வந்திருக்கு, அதெல்லாம் பேசுறாங்க. ஏடிஎம் மிஷின் உள்ள இருக்கிற கேஷ் சேஃப்னு சொல்றேன். ஏடிஎம் மிஷினை மெயின்டைன் பண்றது யாரு? நீங்க அதுக்கு தனியார் நிறுவனங்களை தானே நம்பி இருக்கீங்க சார். இது வேற, ஸ்கிம்மர் வேற சார். இல்ல ஸ்கிம்மர் மாதிரி ஒரு பாதுகாப்பு குளறுபடியை சொல்றேன். இது மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏடிஎம் இதுல கொள்ளை நடந்த போது அதுல யாரு பிடிபட்டான்னா அந்த ஏடிஎம் மிஷினை அங்க பொருத்திட்டு போனாங்கல்ல ஒரு தனியார் நிறுவனம். அதுல வேலை பார்த்த ஒரு ஊழியர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊழியர்களை வச்சே நீங்க அதை பண்ணாம இன்னொருத்தரை நம்பும் போது உங்களுடைய ரகசிய விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும் போது அவர்களே இந்த கொள்ளையில் ஈடுபடுவது சாத்தியமாயிருது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே இல்ல திரு வரதராஜன் ஒரு நீங்க சொல்ற தப்பு சார். இதெல்லாம் உங்களுடைய ரகசிய விஷயங்கள் மட்டும் தப்பு, பாக்கலாம் நீங்க சொல்ற கரெக்ட். என்ன சொல்றீங்க, அவுட் சோர்ஸ் பண்ணும் பொழுது அந்த என்டையர் ஏடிஎம் மெயின்டெனன்ஸ், ஏடிஎம் கேபின்ல இருக்கிற நீட்னஸ்ல இருந்து உள்ள கேஷ் லோடிங்ல இருந்து கேஷ் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஏடிஎம் டு செஸ்ட் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. சோ பேங்க் ஆபீசர் தன்னுடைய ரகசிய குறியீட்டை தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கறது இல்ல. கண்டிப்பா அது கிடையாது. தேர்ட் பார்ட்டி அவுட் சோர்ஸ் பண்றாங்க. மெயின்டெனன்ஸ் பண்றது அவுட் சோர்ஸ் பண்ற கான்ட்ராக்ட் என்ன செய்யறாரு, சம்டைம்ஸ் ஒரு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு 1000 ஏடிஎம் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் சின்ன டிஸ்ட்ரிக்ட்க்கு சின்ன ஏடிஎம் கம்பெனியில வேற யாருக்கும் கொடுத்துறாரு. அது மாதிரி செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அவுட் சோர்ஸ் பண்ணும்பொழுது
அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத திருடு அதே கிரிமினல் ஹிஸ்டரி எடுக்கிறோம் யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய குளறுபடிகள் அது அடிப்படையிலே நீங்க சொல்லக்கூடிய வாதத்தில் எழுக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, அடிப்படை பாதுகாப்பே இப்ப நான் என்னுடைய ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் உங்களுடைய வங்கியில் இருக்குன்னா அது பாதுகாப்பு இருக்குன்றதுதான். அதை நீங்கள் தனியாரிடம் ஒருவர் கொடுத்து அவர் மீண்டும் இன்னொருவரிடம் கொடுத்து அவர் இன்னொருடன் கொடுத்து அந்த அஜாக்கிரதையால் நான் ஏன் பணம் இழக்கணும்ன்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்குல்ல. அப்ப அதையே வங்கிகளே எடுத்து செய்யக்கூடாது. அப்போ ஒரு நம்பகத்தன்மை பொதுமக்களுக்கு ஏற்படும் இல்லையா? இது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது 2-3 எல்லா யூனியன்ல சொல்லிட்டு இருக்காங்க. பேங்க் வங்கி ஊழியர்கள் சார்பா வங்கி அதிகாரிகள் சார்பில் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் ஓவராலா ரிசர்வ் பேங்க் செய்ய வேண்டிய சில வேலைகள் எதுவும் ஒண்ணு. ரிசர்வ் பேங்க் வந்து இது மாதிரி ஏடிஎம் அவுட் சோர்ஸிங் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் பார்க்க போனீங்கன்னாக்கா இன்னும் கூட ஒரு கட்டம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஓப்பனா சொல்ல போனாக்கா தன்னுடைய நிறைய கடமைகள்ல ரிசர்வ் பேங்க் வந்து சரியா செய்வதில்லையோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இப்ப ரீசெண்டா போன வாரம் ரிசர்வ் பேங்க் வெப்சைட்ல செக்கோட யூசேஜ டிஸ்இன்சென்டிவ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதாவது செக்கோட உபயோகத்தை இனிமேல் குறைக்கணும், செக் உபயோகிப்பவர்களை நாங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ண போறோம், செக்கை யூசேஜ் பண்ணாதீங்க, ஏடிஎம் இன்டர்நெட் செக்குக்கு நீங்க ஏன் கையெழுத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கையெழுத்துல எத்தனை போலி கையெழுத்து வருது, எத்தனை பேர் மாத்தி கையெழுத்து போடுறாங்க. நடைமுறைகள் வந்து ரிசர்வ் வங்கி சமீபத்தில் செக் நடைமுறைகளை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற நடைமுறைகள் அறிவித்திருப்பது வந்து ஒரு நீண்ட விவாதத்துக்கான பொருள். அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம செய்தியாளர் மகாலிங்க நேற்று இருக்கார். மகாலிங்க தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட இந்த குற்றவியல் செய்திகளை சேகரிக்கூடிய செய்தியாளர் முறையில் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக சென்னை நகரத்தில் போஸ்ட் என்கவுண்டர் இந்த 2 வங்கி கொள்ளைகளுக்கு பிறகு வங்கிகள் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, களத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் பதிவு செய்யுங்க. குறிப்பாக பல ஏடிஎம்கள் சொல்ல வேண்டுமானால் சென்னை புறநகரில் இருக்கும் ஏடிஎம்கள் கொள்ளையர்களுக்கு ஒரு முக்கியமான குறியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆண்டு மட்டும் 14க்கும் அதிகமான ஏடிஎம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் சிலவற்றில் மட்டும்தான் சிசிடிவி பொருத்தப்பட்டிருந்தது. அந்த காட்சிகளை வைத்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த விசாரணையில் சொல்லும்படியான முன்னேற்றம் இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தியாகவும் இருக்கிறது. அதே போல எனக்கு ஒரு பல்வேறு கேள்விகள் எழுகிறது. இந்த திருவல்லிக்கேணி சம்பவத்தை எடுத்துக்கொண்டால், இந்த வங்கி கொள்ளையை எடுத்துக்கொண்டால், அவர் செய்த விவகாரம், அதாவது அந்த கொள்ளையர் செய்த விவகாரத்தில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, அந்த கொள்ளையர் நேரடியாக காசால அறைக்குள் போனது எப்படி, பல்வேறு பாதுகாப்பு அங்கு இருந்திருக்க வேண்டும், அங்கு இல்லை. அதே போல மிக எளிதான ஒரு கேள்வி, மிக எளிதான ஒரு புரிதல் என்னவென்றால் அங்கு பாதுகாவலர் இருந்திருக்க வேண்டும். அந்த பாதுகாவலர் நீங்கள் ஏன் இந்த பாதுகாப்பு அறைக்குள் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். அங்கிருந்த வங்கி அதிகாரிகள், அதாவது அந்த சிசிடிவி காட்சியிலே கொள்ளையின் பணத்தை எடுக்கும் பொழுது பக்கத்து அறையில் ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த வங்கி ஊழியர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்க வேண்டும், நீங்கள் யார், நீங்கள் வந்து ஏன் பணத்தை எடுக்கிறீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். இது போன்ற ஒரு சாதாரண குடிமகனுக்கு பல்வேறு கேள்விகள் இந்த சிசிடிவி காட்சியை பார்த்தவுடன் தோன்றுகிறது. குறிப்பாக இந்த 2 வங்கி கொள்ளைகள் கடந்த வருடம் நடந்தது சென்னையிலே. அதற்கு பிறகு பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டது. வங்கிகள் கண்டிப்பாக சிசிடிவி பொருத்தப்பட வேண்டும், குறிப்பாக ஊழியர்கள், அதாவது பாதுகாப்பு ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டும், அந்த ஊழியர்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும், வயதானவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனையும் போட்டிருந்தது காவல்துறை. அதற்கு பிறகு ஒரு வருடம் ஆகிவிட்டது, இத்தனை விஷயங்கள் நடந்துவிட்டன, இன்னும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் கருதப்படுகிறது. அதுபோன்றுதான் தெரிகிறது கால அளவில். ஏனென்றால் வயதானவர்கள் ஏடிஎம்ல இருக்கிறார்கள், செக்யூரிட்டியாக இருக்கிறார்கள், அவரிடம் போதிய அளவு பயிற்சி இல்லை. அதே போல ஒரு காவலர் வங்கியிலோ அல்லது ஏடிஎம்லோ துப்பாக்கி ஏந்தி நின்றாலும் கூட கொள்ளையன் வரும்பொழுது அவர் அந்த தோட்டாக்களை துப்பாக்கியில் போட்டு பிறகு அவர் தாக்குதலுக்கு தயாராக பல நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்தில் கொள்ளையன் எளிதாக இந்த காவலாளியை தாக்க முடியும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இப்படி பல்வேறு குளறுபடிகள் கள அளவில் இருக்கிறது. செம்மல் கண்டிப்பா மகாலிங்கம், ஏன்னா இந்த என்கவுண்டருக்கு பிறகு வங்கிகளுக்குள் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தடை இருந்தும் பல வங்கிகள்ல செல்போன்களை எளிதாக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடியதும் அதை வங்கி அதிகாரிகள் கண்டிக்காத ஒரு நிகழ்வு இருப்பதாகவும் கூட செய்திகள் பல கட்டங்களில் பல இடங்களில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. வங்கி பாதுகாப்பில் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன, வங்கி கொள்ளைகளை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, அதை தடுப்பதில் வங்கிகளுக்குள்ள சிரமங்கள் என்ன, வங்கிகள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை பதிவு செய்தோம். திருவல்லிக்கேணியில் கடந்த டிசம்பர் மாதம் நடந்த ஒரு வங்கி கொள்ளை சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் பிரத்யேகமாக புதிய தலைமுறையிடம் வசம் கிடைத்தது. அதை ஒட்டி நாம் இந்த விவாதத்தை மேற்கொண்டோம். இந்த விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.